ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிசி அகாடமி கடலூர். அனைவருக்கும் வணக்கம். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேங்களா, அதில் ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டைப்பிஸ்ட் பற்றி நேற்று ஃப்ளோர் வீடியோ பார்த்துருப்பீங்க. மீண்டும் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிரைவர் ஓகேங்களா, டிரைவருக்கான ஒரு கால்ஃபர் விட்டுருக்காங்க. போஸ்டிங் ரொம்ப கம்மி தான். இப்போ நம்ம அதை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக கொஞ்சம் பார்த்துடலாம் ஓகேங்களா. இதனுடைய அறிவிக்கை நாள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஓகேங்களா, நேற்று விட்ட கால்ஃபர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பதிவேற்றம் செய்யறதுக்கு, அதாவது அப்ளிகேஷன் அப்லோட் பண்ண எல்லாமே ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கடைசி தேதி பிப்ரவரி 13 ஓகேங்களா. நம்முடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸை கட்டுறதுக்கு கடைசி தேதி பிப்ரவரி 15. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸாமாக வச்சுருக்காங்க ஓகேவா. எக்ஸாமில் தமிழ் வச்சுருக்காங்க, பொது அறிவு வச்சுருக்காங்க, ப்ளஸ் டிரைவிங் சிலபஸ் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாமை பற்றி பார்ப்போம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பார்ப்போம், சேலரி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஷார்ட்டாக. ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்காது இந்த டிரைவருக்கான ஒரு கால்ஃபர். அதனால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கும் கொஞ்சம் சென்ட் பண்ணி கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா. அப்படியே இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணாமல் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் போஸ்டிங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன், முழுக்க ஆன்லைன், இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மொபைல்ஸ்லையோ ஒரு டேப் யூஸ் பண்ணியோ அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன் ஓகேங்களா, ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். மொபைலில் பண்ணாமல் லேப்டாப்லேயோ சிஸ்டத்தில் தான் பண்ண சொல்லி அவங்களே வரைமுறையும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. பாருங்க, எந்த இதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படான்னு சொல்லியிருப்பாங்க. பாருங்க, பதிவஞ்சல், மின்னஞ்சல், நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டியவங்க எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது எல்லாமே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சுக்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ எவ்வளோ வேக்கன்ட்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே டிரைவர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 போஸ்டிங் தான் இருக்குது. அதோடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 13 வேக்கன்ட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஓகேங்களா. அந்த இடஒதுக்கீடு பிரகாரம் நிறையா பிரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு கீழே கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். இந்த 13 போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இடஒதுக்கீடு பிரகாரம் ஓகேங்களா, எந்த அளவுக்கு க்ளீனாக பிரித்து கொடுத்துறாங்க பாருங்கள் ஓகேங்களா. 13 ரொம்ப ரொம்ப கம்மி, அதாவது ஒரு போஸ்ட் 2 போஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு மொத்தமே இருக்கும். இந்த 7th 8th பாருங்கள், 8th காலம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் இருக்குது, எம்பிசி டிசி உமனில் இருக்குது ஓகேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எஸ்சிக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட், இங்கே ஒரு போஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா. ஆக மொத்தம் வந்து 13 தான். அப்படி இருக்கும்பொழுது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. வாய்ப்பு இருக்கணும், ட்ரை பண்ணுங்கள், வெட்டுற போகிறீங்க. முக்கியமாக அடுத்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதாவது எல்லாரையும் காமனாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் ஓகேவா. இப்படி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதுறான்ற மாதிரி அட்டன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்படி குறிப்பிட்டேன்ல, இப்போ நான் சொன்ன அந்த கம்யூனிட்டி எல்லாமே மீதி, அது இல்லாமல் மீதி யாராக இருந்தாலுமே இவங்களாம் எதில் வருவாங்கன்னா, மற்ற மாநில குடியுரிமை கொண்டவங்க, வெளியில இருந்து மற்ற யூனியன் பிரதேசம் ஓகேங்களா, அவங்களாம் மேற்படி கம்யூனிட்டியில் வரமாட்டாங்க. அவங்களாம் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து 32 வயசு வரைக்கும் தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். 3வது யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க, பணியில் உள்ளவர்கள். எங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கேயும் தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியத்தில் ஆல்ரெடி முழுநேர பணியாளரோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தகுதி பெற்றவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 47 வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் ஏஜ் அதிகமாக இது ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது 2006 ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருத்தல் கூடாது. அதுக்கப்புறம் இந்த 2006 ஜூலைக்கு பின்னாடி பிறந்தவங்க யாருமே இது அப்ளை பண்ணவே முடியாது, தகுதியற்றோன்னு சொல்லிட்டு அவங்களே ஒதுக்கிட்டாங்க ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி அப்படின்றது 10ஆம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க. அல்லது அதற்கு இணையான கல்வி படிச்சிருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே 10ஆம் வகுப்பு படிச்சிருப்போம் ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க எல்லாருமே. முக்கியமாக அடுத்தடுத்து தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் ஓகேவா, எல்லாரையும் ஒன்றா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டணம் கட்டி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் சொல்கிறாங்க பாருங்கள், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஆதி திராவிட வகுப்பினர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முழு விலக்களிக்கணும்னா ஃப்ரீ ஓகேங்களா. அவங்க எக்ஸாமுக்கு எந்த ஒரு காஸ்ட்டும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் காலத்தில் சொல்லியிருக்கேன்ல, இவங்களை தவிர இது எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கிடையாது ஓகேங்களா. மாற்றுத்திறனாளி, அது மாதிரி ஆதரவற்ற விதவைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபீஸ் கிடையாது சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது இதுதான், எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. தெரிவு செய்யும் முறைகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்து தேர்வு வைக்கிறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து
எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. அதனுடைய சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து செய்முறை தேர்வு, இந்த டிரைவருக்கான செய்முறை கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பின்னாடி சொல்கிறோம். அடுத்து வாய்மொழி தேர்வு, ஓகேங்களா, ஓரல் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இந்த மூணும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு போஸ்டிங் பற்றி என்னன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வுனா என்னன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு எப்படி அப்படின்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 125 கொஸ்டின் தான், ஓகேங்களா. மொத்தம் 125 கொஸ்டின், 150 நிமிஷம் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ எழுத்து தேர்வு எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்குது. அப்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை, ABCD 4 ஆப்ஷன் வைக்கிறேன். அந்த குரூப் 4 எழுதுறோம் அதே மாடல் தான் இருக்கும். இந்த போலீஸ் பசங்க எழுதியிருப்பாங்க அதே மாடல் தான் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு மதிப்பெண், ஓகேங்களா. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் A அண்ட் பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியாக வச்சிருக்காங்க, ஓகேங்களா. 2 பகுதியாக தான் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். பகுதி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு தான் கட்டாயம் வச்சிருக்காங்க. மொத்தம் 50 வினாக்கள் இருக்கு, ஓகேங்களா. அந்த 50 வினாக்கள் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். குறைந்தபட்ச தேர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், ஓகேங்களா. 20 மார்க் நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வாக இருக்கிறதால நம்ம 20 மதிப்பெண் கட்டாயம் தகுதியாக எடுத்துதாகணும் சொல்லியிருக்காங்க. இது என்ன யாருக்கு இதில் ஒரு விலக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பொது ஆங்கிலம் தேர்வு செய்யும் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இதில் கொஞ்சம் விலக்கு, அதாவது பாடத்திட்டம் பொது ஆங்கிலத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான். அப்போ காமனா பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு நடக்குது, 50 வினாக்கள் 50 மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி A அப்படின்றது பொது அறிவு, ஜிகேல 75 கொஸ்டின் 75 மார்க், ஓகேங்களா. இதுல 30 மார்க் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி 50 மதிப்பெண்கள் இருக்கு. அது 10ஆம் வகுப்பு வரை உள்ள நம்ம ஸ்கூல் புக் தான் கொடுத்துருக்காங்க. பொது தமிழுக்கு அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் படிச்சா போதும், ஓகேங்களா. தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பொது ஆங்கிலம் இது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே கொடுத்துருப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் அந்த ஆங்கிலம், ஓகேவா. ஆனால் காமன் எழுதுறவங்கலாம் தமிழ் தான் படிச்சாகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 75 மார்க் பகுதி பொது அறிவு, ஓகேவா. அது எப்படி தெளிவாக கொடுறாங்க, பொது அறிவு மற்றும் விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. இப்போ பொது அறிவுனா ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வை திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, இப்படி எல்லாமே டிரைவிங் சம்பந்தப்பட்டதா சிலபஸாக இருக்கு, ஓகேவா. இது சம்பந்தப்பட்ட கேள்வி 75 கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. மொத்தம் 1:2 அல்லது 1:3 அப்படின்னு ரேஷியோட தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய கடைசி தேர்வு பட்டியலில் அவங்களே, அதாவது மாண்புமிகு உயர்நீதிமன்றமே முடிவு செஞ்சுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு நோக்கமே விண்ணப்பதாரனுடைய மன விழிப்பு நிலை, திறன்கள், மனப்பாங்கு, ஒழுக்க நெறி, பண்பு நலன்கள் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதாகும். அதாவது அது இன்டர்வியூ ஒன்று கடைசியாக வச்சிருக்காங்க. நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வு, அடுத்து ஒவ்வொன்றா வச்சிருப்பாங்க. எழுத்து தேர்வு பார்த்தோம், செய்முறை தேர்வு பார்த்தோம், அப்புறம் தான் வாய்மொழி தேர்வு. இந்த 3மே நம்ம கடந்தாகணும். தெளிவாக கொடுத்துட்டாங்க. எழுத்து தேர்வு நடைபெறும் இடம், அதாவது எங்கன்னா ஒன்று சென்னையாக இருக்கலாம், இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் முடிவு எங்கே எடுக்கிறாங்களோ அங்கே எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே செய்முறை தேர்வு, அதாவது அந்த ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வில் செலக்ட் ஆகிறாங்களே அதில் தகுதியானவர்கள் மட்டுமே செய்முறை தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வு நடக்கும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம என்னென்னு பார்க்கலாம். அடுத்து 3ஆவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு சென்னையில் நடைபெறும். எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு எல்லாமே இந்த தேதிகள் குறித்த மொத்த விவரமே இந்த ஆன்லைன், ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் பார்த்துக்க சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த மேற்படி இந்த 3 தேர்வுகள் எழுத்து தேர்வு செய்முறை தேர்வு வாய்மொழி தேர்வு பங்கேற்க வரும் விண்ணப்பதாரர்கள் எவ்வித பயணப்படியோ தனிப்படியோ யாருக்குமே வழங்கப்படாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டாங்க. மாற்றுத்திறனாளர்கள் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் யாருக்குமே எந்த ஒரு பயணப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 15/1/2024 ஓகேவா வெளியிட்டிருக்காங்க. தலைமை பதிவாளர் ஜோதிராமன் அவர் வெளியிட்டிருக்காங்க. அதனால இது முக்கியமா இந்த டிரைவர் அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 18+ இருந்து ஓகேவா 32 வரைக்கும் பார்த்தோம். அதில் SC MBC எல்லா கம்யூனிட்டியும் பார்த்துருப்போம். 32 35 வரைக்கும், ஓகேவா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரதர் சிஸ்டர் யாருக்கா இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் சென்ட் பண்ணி அவங்களை யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்க, ஓகேவா. நிறைய பேருக்கு தெரியாது, விழிப்புணர்வு இருக்கிறதால நீங்கள் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் பயன்படும், ஓகேங்களா. தேங்க்யூ.